ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கோடி ரோட்ஸ்லேருந்து. ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருக்காரு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நிறைய விஷயம் பற்றி வந்து பேசுகிறாரு, நிறைய விஷயம் வந்து ரிவீல் வந்து பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கோல்டன் பாய்னு வந்து சொல்லுவாங்களே. ஸோ இன்டர்நெட்டில் வந்து ஹேட் பண்ணுறவங்க கூட வந்து கோடி ரோட்ஸ் வந்து WWE கோல்டன் பாய். ஸோ அதனால தான் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து இவ்வளோ விஷயம் வந்து கிடைக்குது. அவ்வளோ வருஷமாக வந்து ஒரே டைட்டில் பிக்சர் ஃபீல்டில் வந்து இருக்காரு, அவர் வந்து கோல்டன் பாய். ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம்லாம் வந்து எல்லாரும் வந்து பேசுவாங்கல்ல, கோல்டன் பாய்னு வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை பற்றி வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் நான் வந்து எல்லாரையும் வந்து பீட் வந்து பண்ணுறேன், எல்லாரையும் வந்து அவுட் சைன் வந்து பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரேட் மில்லில் வந்து நான் தான் வந்து இப்போ வந்து டாப்பாக வந்து இருக்கேன். அண்ட் இவ்வளோ காம்படிஷன் இருந்தும் நான் தான் வந்து இப்போ வந்து டாப்பில் இருக்கேன்னா நான் வந்து ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நான் வந்து WWE கோல்டன் பாயாக வந்து இருக்கேன். அண்ட் எல்லாரும் வந்து என்னை வந்து கோல்டன் பாய்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து பண்ணுறாரு தன்னோட கோல்டன் பாயோட டைட்டிலை வச்சு. அண்ட் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கெண்டோட லோகோட அந்த பிளேட்டை வந்து எடுக்கல. அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து பர்சனலி வந்து கிஃப்ட் பண்ண போகிறாரு இதை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த டேம்ப்ளேட்டை வந்து மாற்ற போகிறாருன்னு வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பர்சனலி பார்த்தீங்கன்னா WWEக்கு வந்து நம்ம கோடி ரோட்ஸ் போயிட்டு இது வந்து கிஃப்ட் பண்ணிட்டு தன்னோட பிளேட்ஸ் வந்து மாற்றுவார். அண்ட் அதே இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து பெரிய சர்ப்ரைசஸ்லாம் வந்து டீஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வந்து இந்த வாட்டி வந்து ரெசல்மேனியாவில் வந்து வரலான்னு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த வாட்டி வந்து நடக்கிற ரெசல்மேனியா வந்து மேபி ஒரு பிக்கஸ்ட் ரெசல்மேனியாவாக வந்து இருக்கலாம், பெஸ்ட் ரெசல்மேனியா ஆஃப் ஆல் டைமாக வந்து இருக்கலாம். ஏன்னா WWE வந்து இந்த வாட்டி வந்து நிறைய சர்ப்ரைஸ் கெஸ்ட்லாம் வந்து பிளான் பண்ணி வந்து வச்சுருக்காங்களா ரெசல்மேனியாக்காக. ஸோ இந்த வாட்டி வந்து நடக்கிற ரெசல்மேனியா வந்து ஒரு பெரிய ரெசல்மேனியாவாக வந்து இருக்க போதுன்னு வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணுறாரு. ஸோ அதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தாகணும். ஸோ எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கெஸ்ட்லாம் வந்து ரெசல்மேனியாவில் வந்து வர போகிறாங்கன்னு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப். ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேயோட ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து மறுபடியும் வந்து நியூ சாம்பியனாக வந்து ஆனார், ட்ரூ மேக்கெண்டை வந்து பீட் பண்ணி. ஸோ அந்த ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் வந்து எவ்வளோ வந்து வந்திருக்குன்னா 1.1 மில்லியன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வியூவர்ஷிப் வந்து வந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் வந்து வந்தது வியூவர்ஷிப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து வியூவர்ஷிப் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் அதுவே வந்து நம்ம வந்து எலிமினேஷன் சாம்பருக்கு அப்புறம் வந்து நடந்த மண்டே நைட் ராவில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து வந்தார்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு, 2 lakh வியூவர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. அந்த ஷோக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 மில்லியன் வந்து வியூவர்ஷிப் வந்து வந்தது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா 2 lakhs வியூவர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து மறுபடியும் வந்து அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச ஷோவில் பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து வியூவர்ஷிப் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலரை பற்றி. ஸோ ஃபின் பேலர் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டரோக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி வந்து நடக்கும்போது ரெசல்மேனியா 42ல். ஸோ இந்த ஃபியூடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபின் பேலர் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டரோக்கான ஃபியூட்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். இல்லைனா நம்ம வந்து ஃபின் பேலர் வெர்சஸ் ஜட்மெண்ட் டேக்கான ஃபியூட் கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ மேபி நம்ம ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹண்ட் பண்ண போகிறாரு ஜட்மெண்ட் டேவை. ஸோ ஃபின் பேலரோட பேபி ஃபேஸ் டன் கூட வந்து ஆயிடுச்சு. இப்போ ஃபின் பேலர் வந்து எப்படி வந்து பீட் பண்ண போகிறாரு ஜட்மெண்ட் டேவை. ஸோ மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபின் பேலர் வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து மேபி நம்ம ஃபின் பேலர் வந்து நம்ம டீமன் பர்சனாக வந்து கொண்டு வரலாம். டீமன் ஃபின் பேலர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம் ரெசல்மேனியா 42ல். ஏன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சைடில் வந்து நம்ம ஜேடி மெக்டோனா கூட வந்து இருக்காரு. ஸோ நார்மல் ஒரு மேட்ச் வந்து ரெசல்மேனியாவில் வந்து நடந்ததுன்னா நம்ம ஜேடி மெக்டோனா வந்து எப்படியாச்சும் வந்து இன்டர்ஃபியர் வந்து பண்ணுவார். அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் வந்து அந்த ரெசல்மேனியாவில் வந்து மேட்ச் வந்து தோற்றுருவார். ஸோ அதனால வந்து மேபி WWE வந்து ஃபின் பேலர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக அண்ட் கெத்தாக வந்து காட்டணும்னா நம்ம டீமன் ஃபின் பேலர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம் ரெசல்மேனியா 42ல். ஸோ டீமன் ஃபின் பேலர் வெர்சஸ் நம்மளோட டாமினிக் மிஸ்டரோக்கான மேட்ச் வந்து நடக்கலாம் ரெசல்மேனியாவில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேபி நம்ம ஃபின் பேலர் வந்து அந்த மேட்சை வந்து ஜெயிக்கலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை பற்றி. ஸோ மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்கிற ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்கிற ரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 316 வந்து நடக்குது. ஸோ மார்ச் 16 அன்னைக்கு வந்து நடக்கும்போது மண்டே நைட் ரா. ஸோ கரெக்டாக வந்து 316 வந்து இங்கே வந்து மேட்ச் வந்து ஆகுது. அண்ட் நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினோட 316 கூட வந்து இங்கே வந்து மேட்ச் வந்து ஆகுது. ஸோ அதனால வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு அப்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம ஸ்டோன் கோல்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் இருக்க போகிறாரு, நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கூட வந்து மோஸ்ட் லைக்லி வந்து வர போகிறாரு மண்டே நைட் ராவில். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ரா வந்து தரமாக வந்து இருக்க போகுது. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் ஆங்கிளை பற்றி. ஸோ
ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் ஆங்கிள் வந்து ஒரு விஷயம் வந்து ரிவீல் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் ஆங்கிள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து ஜான் சினாக்கு அகைன்ஸ்ட் வந்து பண்ணலான்னு இருந்தேன் ரெஸ்ல்மேனியாவில். ஆனால் வின்ஸ் மெக்மேன் வந்து என்ன பண்ணான்னா, வின்ஸ் மெக்மேன் வந்து பேரன் கார்பனுக்கு அகைன்ஸ்ட் வந்து எனக்கு வந்து மேட்ச் வந்து கொடுத்துதான் ரெஸ்ல்மேனியாவில். அண்ட் அந்த மேட்ச்லேயும் வந்து நான் வந்து தோத்துட்டேன். ஸோ ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் ஆங்கிள் வந்து ஜான் சினாக்கு அகைன்ஸ்ட் தான் வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இருந்தார் தன்னோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில். ஆனால் வின்ஸ் மெக்மேன் வந்து அதை வந்து லைட்டாக வந்து கோலார் பண்ணிட்டாரு. பேரன் கார்பனுக்கு அகைன்ஸ்ட் வந்து மேட்ச் வந்து கொடுத்துறாரு நம்ம கர்ட் ஆங்கிளுக்கு. அதான் வந்து நம்ம கர்ட் ஆங்கிளோட ரிட்டைர்மெண்ட் மேட்சாக கூட வந்து இருந்தது. ஸோ அது வந்து லைட்டாக வந்து எம்பாரசிங்காக வந்து இருந்தது. நம்ம கர்ட் ஆங்கிள் வந்து ஒரு பெட்டர் ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து டிசர்வ் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ பேரன் கார்பனுக்கு அகைன்ஸ்ட் வந்து நம்ம கர்ட் ஆங்கிள் வந்து ரிட்டையர் வந்து ஆகிட்டார். ஆனால் நம்ம கர்ட் ஆங்கிளுக்கு வந்து ஜான் சினாக்கு அகைன்ஸ்ட் தான் வந்து ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து பண்ணணும்னு வந்து அவர் வந்து இருந்தார். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் ப்ராக் லெஸ்னரை பற்றி. ஸோ ப்ராக் லெஸ்னரோட ரெஸ்ல்மேனியா 42 அப்போனண்ட் வந்து யாராக வந்து இருக்கலான்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம PW இன்சைடர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ஓப்பன் சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காருல ரெஸ்ல்மேனியா 42க்காக. ஸோ அந்த ஓப்பன் சேலஞ்சை வந்து மோஸ்ட் லைக்லி நம்ம ஓபா ஃபேமி வந்து அக்செப்ட் வந்து பண்ண போகிறாரா. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ல்மேனியா 42ல் வந்து ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் நம்மளோட ஓபா ஃபேமிக்கான மேட்ச் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இதான் வந்து நம்ம PW சைடை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓபா ஃபேமி தான் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்காரு. அவர் வந்து ப்ராக் லெஸ்னரோட ஓப்பன் சேலஞ்ச் வந்து அக்செப்ட் வந்து பண்ணுவார்னு. அது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற மண்டே நைட்டோட கூட வந்து அவர் வந்து அக்செப்ட் வந்து பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ரெஸ்ல்மேனியாவில் வந்து நம்ம ஓபா ஃபேமி வந்து அக்செப்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து கிளியாரிட்டி வந்து கிடைக்கல. எப்போ வந்து நம்ம ஓபா ஃபேமி வந்து கன்ஃபர்ம் வந்து பண்ண போகிறாரு ப்ராக் லெஸ்னரை. ஸோ அதை பற்றி வந்து அப்புறமா வந்து அப்டேட் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதான் வந்து அப்டேட்டு. நம்ம ப்ராக் லெஸ்னரோட அப்போனண்ட் வந்து ஓபா ஃபேமியா வந்து இருக்க போகிறாரு ரெஸ்ல்மேனியா 42ல் அக்கார்டிங் டு PW இன்சைடர்.